சர்வ வல்லவரான பரமபிதாமாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பெறான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு கொடுத்து நிமித்த பாவங்களை மன்னிக்கும்படி அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளாம்படி அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை தந்தருள வாக்குத்தத்தை பண்ணினார். விசுவாசமுடைய ஞானஸ்தானம் பெற்ற ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திருளும். அமர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்கப்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்கப்போம். செல்ந்து வா. ஞாயிறு பள்ளியுடைய ஆசிரியர்கள் முன்னாடி வாங்க. என்ன புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
52ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 53ஆம் அதிகாரத்தின் 12 வரையில். ஏசாயா 52 வசனங்கள் 13 துவங்கி 53ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் வரையிலும். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுப்புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் மாடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனோம். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனையும் இருந்ததில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்பதே இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி வாசித்தாச்சு. ஆமென், ஆமென். அடுத்து சுவிசேஷ பகுதி இவாஞ்சலி அவர்கள் வாசிப்பார்கள். புனித வெள்ளிக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 16 வரை.
எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 16 வரை. பக்கம் எண் 301. வானங்கள் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நமது பலவீனங்களில் குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை